ஒரு அப்பா தன்னோட மகனை பார்த்து கவலைப்பட்டுட்டே இருந்தாராம். குடிச்சிட்டு ஊதாரித்தனமா சுத்துற இவனை எப்படி நல்வழிக்கு கொண்டு வரதுன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாராம். ஒரு நாள் பொறுமை இழந்த அவரு, தினமும் நீ 100 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்தாதான் இங்க தங்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அடுத்த நாள் மாலையில 100 ரூபா எடுத்துட்டு வந்து தன்னோட அப்பா கையில கொடுத்தானாம். அவரும் பக்கத்துல இருந்த விளக்குல அந்த 100 ரூபாவை காமிச்சாராம். அது கருகி போயிடுச்சாம். நீ இப்ப போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாராம். இதே போல 2 தடவை செஞ்ச பின்னாடி 3வது தடவை இதே போல 100 ரூபாவை கொண்டு வந்து தரான். அவரும் அந்த விளக்குல காமிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அவன் பதறி போய் அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்குறான். நீ கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின சம்பளத்துல இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடு அப்படின்னு சொல்ல போக, மகனும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கறான். இவ்வளவு நாள் 100 ரூபாவை விளக்குல கருக விடும்போது அதை பற்றி நீ கவலையே படல. ஆனால் இன்னைக்கு உனக்கு அந்த உழைப்போட அருமை தெரிஞ்சதால அந்த 100 ரூபாய் நோட்டை எரிக்க விடலை. இன்னைக்கு உழைப்போட அருமையும் பணத்தோட அருமையும் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷமா போய் இன்னைக்கு வயிறார சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் அப்பா.